தோசை எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க தோசை மட்டும் தான் ஊத்திக்குவீங்க அப்படின்னா 3 கம்பு, 1 இட்லி அரிசி, 1 உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இல்ல நான் இட்லி தான் அதிகமா ஊத்திக்குவேனா 2 கம்பு, 2 இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. குச்சிக்குள்ள நிறைய இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு இது எப்பயும் போல நீங்க கிரைண்டர்ல போட்டு எடுப்பீங்களா அரைச்சிக்கலாம். நம்ம புளிக்க வைக்கிற டைமிங் வந்து நார்மல் மாவுக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப நேரம் கொடுத்துடக்கூடாது. இது தானிய வகை. ஸோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுத்தாலே போதும். இந்த வெயிலுக்கு நல்லா புளிச்சிடும். ஓகேவா? அடுத்து இன்னொன்று ஒன்று காமிக்கிறேன். இது பாசிப்பயிறு. இந்த பாசிப்பயிறுல இதுலயும் அப்படிதான் 3 டம்ளர் பாசிப்பயிறு, 1 புழுங்கல் அரிசி, அரை உளுந்து தான் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். இந்த பாசிப்பயிரை இதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க போதும். இதை வந்து நம்ம மாவாட்டி முடிச்ச உடனே புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அரைச்சு அப்படியே நம்ம ஊத்திக்கலாம். இதுல நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லாம் போட்டு அரைச்சோம்னா நம்ம சாப்பிட்ற ஆம்லேட் இருக்குல்ல, எக் ஆம்லேட், அது தோத்து போயிடும். அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் வந்து ஆம்லேட் டேஸ்ட் மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாசி பயிறு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒண்ணு. பாய்.